கிறிஸ்தவர்கள் எல்லாரும் தேவன் உங்களை நேசிக்கிறாரா என்று கேட்கிற பொழுது எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லுவார்கள். ஆனால் நாம் அவரை நேசிக்கிறோமா? எப்படி நேசிக்கிறோம்? மார்க்கு 12ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீ எப்படி தரமா நேசிக்கணுமா? அங்க சொல்லப்பட்டிருக்கு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது என்னது? இதுதான் பிரதானமான கட்டளை. எப்படி அன்பு கூறணுமா? சும்மா அல்ல, அவன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்றல்ல, முழு இருதயம். இதுல முக்கியமான வார்த்தை அந்த அட்ஜெக்டிவ் தான், முழு. அந்த முழு என்பதற்குள்ளாக அநேக விஷயங்கள் இருக்கிறது. இன்று நான் கர்த்தரை நான் நேசிக்கிறேன் என்று பலர் கூறுகிறார்கள். அதற்கு அடையாளமாக எதை கூறுகிறார்கள் என்றால், தாங்கள் செய்கிற பக்தி செயல்களை கூறுகிறார்கள். நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், உபவாசிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், நான் ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்கிறேன், ஏழைகளுக்கு உதவுகிறேன், நன்மைகள் பல புரிகிறேன் என்கிற வகையிலே அநேக பக்தி செயல்களை சொல்லுகிறார்கள். தவறல்ல. தேவனை நேசிக்கிறவர்கள் இவைகளை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஆனால் தேவனை நேசிப்பதற்கு இது மட்டும்தான் வலிமையான அடையாளம் அல்ல. நாம் கர்த்தரை நேசிக்கிறோம் என்றால் அதை தேவன் எந்த வடிவிலே அவர் பார்க்க விரும்புகிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவர் நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இப்படி சொல்றதுனால என் பிள்ளை என்ன நேசிக்கிறான் அப்படின்னு அவர் மயங்குகிறவர் அல்ல. அவர் அதை வேறு வடிவிலே பார்க்க விரும்புகிறார். எந்த வடிவிலே அவர் பார்க்க விரும்புகிறார்? நாம் உண்மையாகவே கர்த்தரை நாம் நேசிக்கிற நபராக இருப்போம் என்றால் இந்த அடையாளங்கள் நம்முடைய வாழ்விலே காணப்படும். முதலாவது விஷயம், கர்த்தரை நேசிப்பது என்பது அவருக்கு முதலிடம் கொடுப்பதாகும். இரண்டாவது, தேவனிடம் அன்பா இருப்பது என்பது அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்வதாம். மூன்றாவதாக, தேவனிடம் அன்பா இருப்பது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, வாசனை கொண்ட வாழ்க்கை வாழ்வதாகும்.